காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனால சபிக்கப்பட்ட ராசி விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது. அந்த ஏமாற்றம் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த க்ஷணம் நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஒரு உந்துதல் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை புதைக்கவே முடியாது. அப்படியே புதைச்சாலும் நீங்க முளைச்சி சாதாரண மரமா வர மாட்டீங்க, ஆலமரமா வருவீங்க. விருச்சிகத்துல நீ பிறந்துட்டியா, உன்னோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டா பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில இருக்கவங்க சாலிடா ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கண்டக சனியில இருக்கிறதுனால கன்னி சாலிடா கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்க நல்லா இருப்போமா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடா வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டா கேட்பாங்க, இனியாவது நாங்க நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்டா இருக்கான், அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேலே குருனோட 9ஆம் பார்வைப்படுது. அப்போ எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்போ ரிஷபத்துக்கு சனி லாப சனியா இருக்கு, ஓகேங்களா. மிதனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லி இருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாகவே உங்களுக்கு புரியும். விருச்சிக ராசி அன்பர்கள், பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நிறைய விருச்சிகம் பாருங்கள் இப்போ பயப்படுறாங்க. லாஸ்ட் மந்த் ஒரு பொண்ணு என்னை ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, என்ன மேடம் எல்லாரும் விருச்சிகத்தை பற்றி தப்பாக சொல்கிறீங்க, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் எப்படி வாழறது அப்படின்னு. யார்கிட்ட பேசுகிறம்மா? நீ தீபா லலன் கிட்ட பேசுகிறம்மா? ஆமாம் மேடம், உங்ககிட்ட தான் பேசுகிறேன். அம்மா, விருச்சிகத்தை பற்றி இருக்கதே ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிமா நான். காரணம் என்ன அப்படின்னா, என் குழந்தையே விருச்சிகம்மா அப்படின்னு. அப்படியா மேடம், நான் வேற யார்கிட்ட பார்த்து உங்ககிட்ட பேசுனேன்னு தெரில, சாரி மேடம் அப்படின்ச்சு. பொதுவாக பாருங்க, இந்த விருச்சிகத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. காரணம் என்ன? நெகட்டிவாக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனால சபிக்கப்பட்ட ராசி விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, அதே மாதிரி ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, இப்படி நல்லா சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா என்ன கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது அத்தனையும் உங்களுக்கு தேவை அப்படின்னு தான் சொல்வேன். காரணம் என்ன? எப்போ நீங்க ஏமாறுறீங்க, ஒரு முறை, 2வது முறை ஏமாறுறீங்க, 3வது முறை ஏமாறுறீங்க, 4வது முறை ஏமாறும் போது அந்த ஏமாற்றம் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த க்ஷணம் நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஒரு உந்துதல் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களை புதைக்கவே முடியாது. அப்படியே புதைச்சாலும் நீங்க முளைச்சி சாதாரண மரமா வர மாட்டீங்க, ஆலமரமா வருவீங்க அப்படின்றது தான் உண்மை. உங்களை எப்பயுமே புதைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, விதைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப விருச்சிகத்தை பத்தி எப்பயுமே பாசிட்டிவா பேசுறாள் நானும். காரணம், என் குழந்தை விருச்சிகம்ன்றதுக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம சார்ந்தவங்களை பற்றி தான் நம்மளோட ரிசர்ச் முதல்ல இருக்கும் இல்லைங்களா. அப்போ ரிஷபம் நான் அப்படின்றதுனால என்னை பற்றின ரிசர்ச் தான் நான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் விருச்சிகம். இப்படி நம்மளை சார்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சு தான் ஏறக்குறைய 17 இயர்ஸில் நான் தெரிஞ்ச விஷயம் இதுதான். அதாவது என்னோட ரிசர்ச்சில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, விருச்சிகத்தில் நீ பிறந்துட்டியா, உன்னோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுவேன்? நிறைய விருச்சிகத்துக்கு சந்திர நீச்சம், அதாவது விருச்சிகத்துக்கு சந்திர நீச்சம். அதனால டிஃபால்ட்டா விருச்சிகம் என்ன பண்ணும்னா, அம்மானோட அன்பை தேடும். பெரும்பாலான விருச்சிகத்துக்கு நல்ல அம்மானோட பாசம் அப்படின்றது கிடைக்காது. ஆனா நானும் அதுலயும் எக்ஸப்ஷன். என் குழந்தைக்கு நான் ஒரு ஐடியல் மதர். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. எல்லா ராசியிலையும் நாங்க மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றதுனால மேஜரான கேரக்டர் நாங்க சொல்றோம். எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்ப பெரும்பாலான விருச்சிகத்துக்கு சந்திர நீச்சம்ன்றதுனால அம்மானோட பாசம் கிடைக்காது. அதனால லவ் பண்ணும்போது லவ் பண்ற பொண்ணு அம்மாவா இருக்கணும்னு எதிர்பார்க்கும். அது எப்படி சாத்தியம்? ஆகாது. லவ் பண்ற பையன் அம்மா போல பாசம் செலுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அம்மானோட பாசம் யாரால செலுத்த முடியும்? யாராலையும் செலுத்த முடியாது.
நடுராத்திரி 2 மணிக்குள்ள வந்துச்சுன்னா கூட அம்மா எழுந்து சூடா தோசை சுட்டு குடுப்பா. மனைவி என்ன சொல்வா? "ஃப்ரிட்ஜ்ல சுட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுருக்கேன் பாரு. மாவு இருக்குது ஃப்ரிட்ஜ்ல நீயே எடுத்து தோசை ஊத்திக்கோ" அப்படின்னு சொல்லுவா. வித்தியாசம் நெறைய இருக்கு. புரியுதுங்களா? அப்ப தாயை போல அன்பு நீங்க எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நெனைங்க. நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, உங்களுக்கு எல்லையே கிடையாது. வானமே எல்லைன்னு சொல்லலாம். காரணம் ராகுவும், கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். ஸோ, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப நாளா நான் நல்லா இல்ல. நல்லா இல்லன்னா சந்தோஷப்படு. நீ ரொம்ப நாளா நல்லா இல்ல. வாழ்க்கையே டஃப்பா போகுதுன்னு டஃப் இஸ் கோயிங் இன் யுவர் லைஃப். டஃப் இஸ் கோயிங் ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? சரி, ரொம்ப நாளா நல்லா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா நல்லா இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கூட நான் நல்லா இல்லாம இருந்தா நல்லது தான். அப்படின்ற மாரி நெனைங்க. ஆனா, இப்ப எவ்ளோ நாளா நீங்க நல்லா இல்லனாலும், சில வருடங்கள், பல வருடங்களாவே நீங்க கஷ்டப்படுறீங்க. நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப சனி பகவான் வந்துட்டார். சனி என்ன வந்துட்டாரு? பஞ்சம சனியா வந்துட்டார். உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். த கிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். ரொம்ப வலிமையான ஒரு பிளானட் அவரு. விதி கிரகம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்ல புள்ளைங்க பொறந்திருக்கும். விதி கிரகம் கெட்டு போயிருக்கும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்ல வீட்ல பொறந்து உருப்பட்டே உருப்பட்டுருக்காது. அந்த மாரி எத்தனையோ ஜாதகம் நாங்க பார்த்துருக்கோம். எத்தனையோ சினிமா நடிகர்களோட பிள்ளைங்களும் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிஸ்னோட பிள்ளைங்கலாம் அதுக்கு உதாரணம். சரி, அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சனி உங்களுக்கு பஞ்சம சனியா இருந்து உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கப் போறார். எது உனக்கு பஞ்சமா? நல்ல வேலை கிடைக்கல அது பஞ்சமா? நல்ல வேலை கிடைச்சிடும். இதுவரைக்கும் வீடு கட்டல அதுதான் உன்னோட பஞ்சமா? நல்ல வீடு கிடைச்சிடும். நல்ல வீடு நீங்க வாங்குவீங்க, கிடைச்சிடும். இல்லன்னா நீங்க கட்டுவீங்க. புரியுதுங்களா? இதுவரைக்கும் திருமணமே ஆவல. அதுதான் என்னோட பஞ்சம். நல்ல ஒரு உத்தமமான வரன் வரும். அழகா திருமண வாழ்க்கை அப்படின்றத அனுபவிக்கலாம். ஆக என்ன பஞ்சங்களோ அத்தனையும் சனியே போக்கப் போறாரு. ஸோ, அது வெரி, 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 வெரி பாசிட்டிவான விஷயம். சரி, அதுக்கு அடுத்து ராகு பகவான் 4ஆம் பாவம். சுகஸ்தானத்துல ராகு. வீடு கட்டணும். பிரம்மாண்டமான வீடு. வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் தான்ப்பா இருக்கு வீடு கட்ட. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இவன் என்னத்த வீடு கட்ட போறான்? சூப்பரா இன்டீரியர் டெக்கரேஷன் அது இது ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசி, லிஃப்ட் எல்லாம் வச்சு பக்காவா கட்டுவீங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல கூட வீடு கட்ட முடியுமா? அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா உங்க வீடு இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கூட வீடு கட்ட முடியுமா? ராகு எப்பயுமே ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவான். சுகஸ்தானத்துல ராகு. வெளிநாட்டு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம். வெளிநாட்டுல போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தம். 12ஆம் மாசம் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். 6ஆம் மாசத்துலருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப அந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்போ ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? அம்மானோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ப வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எப்படின்னா, ஓகேம்மா, சரிம்மா, சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு கேட்கிற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இப்ப கேட்க பழகிக்கோங்க. நல்லது. சரி, கேது பகவான் 10ஆம் பாவம். வெளிநாட்ல போய் வேலை செய்யணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும். ஒரு இன்டென்சிவ்ஸே இருந்திருக்கும். வெளிநாடு போயிட்டுருப்பீங்க. எனக்கு இங்க வேலை செய்யவே புடிக்கல. எல்லாம் இங்க ரோபோட் மாதிரி இருக்காங்க. எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. வெளிநாடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலைன்னா வெள்ளைக்காரன் மாரி மாறிடுவாங்க. அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அவங்கலாம் பயங்கர வந்து எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சிருப்பாங்க. நமக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோ மாரி ஹாய், பாய் மட்டும் தான் சொல்றாங்க. ஒரு தாமரை இலையில தண்ணி மாரியே பழகுறாங்களேப்பா, இங்க அந்யோன்யமே இல்லையேப்பா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அப்படின்ற மாரி தோணும். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து மாட்ட மேய்ச்சோமா, கோல போட்டோமா வந்துட்டே இருக்கணும். அங்க போய் உறவாடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதே மாரி வேலை செய்ற இடத்துல அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் சின்ன ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்துல குரு. அப்பாக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். அப்பானோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணீங்களான்னா, எக்ஸாக்ட்டான காலகட்டம். இதுவரைக்கும் நான் 4 முறை நீட் எழுதிட்டேன்ம்மா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன். 4 வருஷம் நீட் எழுதிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சீட் கிடைக்கவே இல்ல. இந்த காலகட்டம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்பானுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். உங்களோட சொல்வாக்கு, செல்வாக்கும் அதிகமாகும். வெளிநாடு டூர் போறது. மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட டூர், எஜுகேஷனல் டூரு, வேலை நிமித்தமா டூர் இந்த மாரிலாம் நெறைய அமையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டுங்க. ஆக விருச்சிகம் எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. போதுமானது அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும், வழிபாடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களே, அந்த விதத்துல நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? அப்படின்னா, விருச்சிகத்துல நீங்க பொறந்துட்டீங்க இல்லீங்களா? நீங்க யார வழிபாடு பண்ணணும்? சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிட்டு இருந்தாலும் சரி. வழிபாடு பண்ண வேண்டியது முருகப்பெருமான. முருகனோட கால சிக்குன்னு புடிச்சிடுங்க. முருகனுடைய கடாட்சத்தினால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50% உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான். புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. தசை எக்ஸலன்ட்டா இருக்கு அப்படின்னா 100க்கு லட்சம் சதவீதம் நிறைய நல்லது நடந்துரும். கவலையே பட வேண்டாம்.
தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும் கோச்சார கிரகங்கள், கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும். இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம். இதுவரைக்கும் எங்க ஜாதகத்த முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்துல தீராத கடன் பிரச்சனை இருக்கு. எப்ப வீடு கட்டுவோம் தெரியல. குழந்தைங்க எப்ப திருந்தோம் தெரியல. எப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பொறக்கும்னு தெரியல. எப்ப எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும்னு தெரியல. இந்த மாரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட WhatsApp நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த WhatsApp நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.